இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடகாவின் மேகதாது அணை திட்டத்தை நிராகரிக்க கோரி தலைமை அமைச்சர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் முறையீட்டை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த கட்டுமானம் ஏற்கனவே உள்ள காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புகளை மீறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். Chief Minister Vijay wrote to PM Modi urging the rejection of Karnataka's Mekedatu Dam project. He stated the planned construction violates existing Cauvery Water Tribunal awards despite the Supreme Court dismissing Tamil Nadu's petition. தலைமை அமைச்சர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் விஜய் தனது முதல் அரசுமுறை பயணமாக புதுடெல்லி செல்கிறார். நிதி ஒதுக்கீடுகள், வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மேகதாது அணை சிக்கல் குறித்த கோரிக்கை மனுவை அவர் அளிப்பார். அத்துடன் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திக்கவுள்ளார். Chief Minister Vijay is making his first official trip to New Delhi to meet PM Modi. He will submit a memorandum regarding fund allocations, development projects, and the Mekedatu dispute, alongside meeting Congress leaders. சட்டப்பேரவை உறுப்பினர் இசக்கி சுப்பையா பதவி விலகியதால் எதிர்க்கட்சியான அதிமுக கடுமையான அரசியல் குழப்பத்தை எதிர்கொள்கிறது. முதலமைச்சர் விஜயின் ஆளும் தாவேகா கட்சிக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து அணிமாறுவதால் அதிமுகவின் பேரவை பலம் வெறும் 43ஆக குறைந்துள்ளது. Opposition party AIADMK faces deepening political turmoil as MLA Isaki Subaya resigned. This ongoing exodus of lawmakers defecting to Chief Minister Vijay's ruling TVK party has reduced the AIADMK's assembly strength to just 43. கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. 50,000 ரூபாய்க்கும் குறைவான கடன்களை கொண்ட குறுநில விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடியும், அதிக வேளாண் கடன்களை கொண்டவர்களுக்கு படிப்படியான விழுக்காடு அடிப்படையிலான நிவாரணமும் வழங்கப்படும். The Tamil Nadu government introduced a crop loan waiver for cooperative bank borrowers. Marginal farmers with debts under 50,000 rupees receive a full waiver, while those with larger agricultural debts get tiered percentage relief. சென்னை மற்றும் மதுரையில் பரவலான தேடுதல் வேட்டையை அமலாக்கத்துறை தொடங்கியது. மன்னார் வளைகுடா வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துவதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு பன்னாட்டு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குழுமத்தை இந்த நடவடிக்கை இலக்காக கொண்டுள்ளது. The Enforcement Directorate launched widespread raids across Chennai and Madurai. The operation targets an international money laundering and drug smuggling syndicate accused of trafficking narcotics to Sri Lanka through the Gulf of Mannar. தொடர்ச்சியான நீட் வினாத்தாள் கசிவுகளுக்காக தேசிய தேர்வுகள் முகமையை உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது. கல்வி அமைச்சகத்திற்கு அறிவிப்புகளை வெளியிட்ட நீதிமன்றம் கடந்த கால சர்ச்சைகளிலிருந்து பாடம் கற்க தவறிய முகமையின் மீது தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியது. இது அமைப்பை மறுசீரமைப்பதற்கான கோரிக்கைகளை தூண்டியுள்ளது. The Supreme Court strongly criticized the NTA for repeated NEET UG paper leaks. Issuing notices to the Education Ministry, the court expressed disappointment over the agency's failure to learn from past controversies, prompting restructuring demands. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமை அமைச்சர் மோடியை கடுமையாக தாக்கியதுடன் அவரை விலைவாசி மனிதர் என எள்ளி நகையாடியது. வெறும் 10 நாட்களில் 4வது முறையாக தொடர்ந்து எரிபொருள் விலை உயர்வை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தியதை குறித்தே இந்த அரசியல் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. The opposition Congress party launched a fierce attack on PM Modi, mockingly labeling him inflation man. This political offensive follows the central government's implementation of its 4th consecutive fuel price hike in just 10 days. 10 நாட்களில் அடுத்தடுத்து ஏற்படும் எரிபொருள் விலை உயர்வால் இந்தியா முழுவதும் மக்களிடையே அதிருப்தி வேகமாக வளர்ந்து வருகிறது. சுமையை மேலும் அதிகரிக்கும் வகையில் CNG வளிமத்தின் விலை கிலோவுக்கு 2 ரூபாய் உயர்ந்தது. இது 2 வாரங்களில் நடக்கும் 4வது உயர்வாகும். Public dissatisfaction is rapidly growing across India due to repeated fuel price increases over 10 days. Adding to the burden, CNG prices in Delhi rose by 2 rupees per kilogram, marking the 4th hike in 2 weeks. CNG விலை உயர்வுடன் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் வணிக நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டுக்கான பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் 61 பைசா ஆகவும், டீசல் விலையை 2 ரூபாய் 71 பைசா ஆகவும் உயர்த்தின. உலகளாவிய கடல்சார் வழித்தடங்களில் ஏற்படும் விநியோக அச்சுறுத்தல்களே இந்த தொடர் விலையேற்றத்திற்கு காரணமாகும். Alongside CNG hikes, state-run oil marketing companies increased commercial petrol by 2 rupees and 61 paise and diesel by 2 rupees and 71 paise per liter. These continuous price surges are driven by compounding supply threats in global maritime corridors. புதுடெல்லியில் குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சிமாநாட்டை இந்தியா நடத்தியது. கப்பல் போக்குவரத்து தடங்கல்களுக்கு மத்தியில் இந்தோ பசிபிக் பெருங்கடலில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் மாபெரும் கூட்டு கடல்சார் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு முன்னெடுப்புகளை தொடங்கின. India hosted the Quad Foreign Ministers Summit in New Delhi. India, the US,
Japan and Australia launched major joint maritime surveillance and security initiatives to ensure freedom of navigation in the Indo-Pacific amid shipping disruptions. உலகின் 5வது மிகப்பெரிய பங்குச்சந்தையாக தைவான் முன்னேறி இந்தியாவை பின்னுக்கு தள்ளியுள்ளது. $4.95 டிரில்லியன் மதிப்பிலான தைவானின் தொழில்நுட்பம் சார்ந்த பங்குச்சந்தை உலகளாவிய செயற்கை நுண்ணறிவுத் துறையின் தேவையால் ஏற்பட்ட மாபெரும் எழுச்சியை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டது. Taiwan has officially overtaken India as the world's fifth largest stock market, valued at $4.95 trillion. Taiwan's tech-heavy equity market capitalized heavily on a massive surge in global artificial intelligence sector demand. இந்தியா 6வது பெரிய பங்குச்சந்தையாக சரிந்துள்ள நிலையில் உள்நாட்டு பங்குகள் தடைகளை எதிர்கொள்கின்றன. மந்தமான நிறுவனங்களின் ஈட்டங்கள், ஆற்றல் இறக்குமதியில் அதிக சார்பு மற்றும் மேற்கு ஆசிய பேரியல் பொருளியல் பாதிப்புகள் ஆகியவை தற்போது இந்திய பங்குச்சந்தையை அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளன. As India drops to the sixth largest stock market, domestic equities face resistance. Slowing corporate earnings, high energy import dependencies, and West Asian macroeconomic vulnerabilities are currently pressuring the Wall Street. நடப்பு சாம்பியன்களான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி IPL 2026 இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தர்மசாலாவில் நடைபெற்ற முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அவர்கள் இந்த வெற்றியை அடைந்தனர். Defending champions Royal Challengers Bengaluru successfully advanced to the IPL 2026 final. They secured a dominant 92-run victory over the Gujarat Titans in the Qualifier 1 match held at Dharamshala. தனது சிங்கப்பூர் ஓபன் தொடக்க ஆட்டத்தில் உலகின் 6ஆம் நிலை வீராங்கனையை வீழ்த்தி இந்திய பூப்பந்து வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சியளித்தார். அதே வேளையில் ஆடவர் இரட்டையர் இணையான சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோரும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். Indian badminton star PV Sindhu stunned the world number 6 in her Singapore Open opening match. Meanwhile, the men's doubles duo Satvik Sairaj Rankireddy and Chirag Shetty also safely advanced to the next round. ஈரானின் ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் அமெரிக்க படைகள் குறிப்பிட்ட இலக்குகளை குறிவைத்து இரவுநேர படைத்துறை தாக்குதல்களை நடத்தின. நடந்து வரும் புவிசார் அரசியல் மோதல்களுக்கு மத்தியில் தங்கள் வீரர்களை பாதுகாப்பதற்கான தற்காப்பு நடவடிக்கையாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. US forces launched targeted overnight military strikes in Iran's Hormozgan province. The US stated these operations were strictly in self-defense to protect their personnel amidst the ongoing geopolitical conflict. தெற்கு ஈரானில் அண்மையில் நடந்த அமெரிக்க படைத்துறை தாக்குதல்கள் ஏவுகணை தளங்கள் மற்றும் ஈரானிய படகுகளை குறிப்பாக இலக்காக கொண்டன. இந்த படகுகள் ஹார்மோஸ் நீரிணையின் முதன்மையான கப்பல் பாதைகளுக்கு அருகே கண்ணிவெடிகளை வைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. The recent US military strikes in southern Iran specifically targeted active missile launch sites and Iranian boats. These vessels were allegedly attempting to place mines near vital Strait of Hormuz shipping lanes. இரவு நேரத்தில் நடந்த அமெரிக்க வான்வழி தாக்குதல்களை தங்களின் 7 வார போர் நிறுத்தத்தின் அப்பட்டமான மீறல் என ஈரான் கண்டித்துள்ளது. இந்த திடீர்படைத்துறை நடவடிக்கையானது அமெரிக்காவின் நம்பிக்கை துரோகம் மற்றும் நம்பகத்தன்மையின்மையின் தெளிவான அறிகுறி என ஈரானிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். Tehran condemned the overnight US airstrikes as a gross violation of their 7-week ceasefire. Iranian officials labeled the sudden military action a clear sign of American bad faith and unreliability. அண்மையில் நடந்த அமெரிக்க வான்வழி தாக்குதல்களுக்கு சட்டப்பூர்வமான தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் ஈரானிய வான்வெளியில் நுழைந்த அமெரிக்காவின் ரீப்பர் ஆளில்லா வானூர்தியை தமது படைகள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் கூறியுள்ளது. Iran's Revolutionary Guard warned of a legitimate, reciprocal response to recent US airstrikes. Adding to the tension, Tehran claimed its forces successfully shot down a US Reaper drone that entered Iranian airspace. சொற்பொருள் முரண்பாடுகளால் அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகள் கடுமையான இழுபறியை சந்தித்துள்ளன. ஈரானின் அணுக்கரு திட்டம் தளர்வுகள் மற்றும் முடக்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஈரானின் கோரிக்கைகள் தொடர்பான சொற்களில் தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் நீடிக்கின்றன. US-Iran peace negotiations face severe strain over semantic disputes. Disagreements persist over wording regarding Iran's nuclear program, sanction relief, and Tehran's demands to release billions of dollars in frozen assets. செய்திகள் மூலமாக தொடர்ந்து ஆங்கிலம் பயில இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். Like, share and subscribe to this channel to continue learning English through news.